குரல் கூறும் அறம். சென்ற பகுதியில் பாம்பாக இருந்த நகுஷன் தருமரிடம் கேள்வி கேட்டமையும் பின் சாபம் நீங்கியதையும் பார்த்தோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். பொறாமை இல்லாதவனும் தர்ம சிந்தனையே உடையவனுமான யுதிஷ்டரால் நகுஷன் என்ற அரசன் சாபம் நீங்கி திவ்ய விமானத்தில் ஸ்வர்க்கம் செல்ல பீமசேனனும் யுதிஷ்டரும் சுகமாக தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்றும் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதிருப்பதே மிக பெரிய சிறப்பு என்றும் கூறிய வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க இங்கு தருமர் பொறாமை இல்லாத காரணத்தாலேயே ஒரு அரசனின் சாபம் நீங்க பெற்று உயர்கதியை அடைய முடிந்தது. இனி தொடர்ந்து பார்ப்போம். கிருத யுகத்தில் மருத்தராஜன் என்பவன் கீர்த்தி மிகுந்த ராஜரிஷி. இவனின் கதையை வியாசர் யுதிஷ்டருக்கு சொல்லி அவ்வரசன் செய்த யாகத்தை போன்று ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். யுதிஷ்டரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். அக்கதையில் வரும் மருத்தராஜனை பற்றி கூற வேண்டும் என்றும் கேட்கிறார். மருத்தராஜன் உண்மை உரைப்பவன், தானத்தில் சிறந்தவன், தர்மத்தில் பற்றுள்ளவன், எப்போதும் இன்சொல் பேசுபவன், அதோடு அழுக்காறு என்னும் பொறாமை அறவே அற்றவன். ஒரு சமயம் அவன் ஒரு யாகம் செய்ய கருதி பிரகஸ்பதியை வேண்ட அவரும் முதலில் சம்மதிக்கிறார். பிறகு மருத்தனிடம் பொறாமை கொண்டிருந்த இந்திரனின் பேச்சால் மனம் மாறி மருத்தனுக்கு யாகம் செய்விப்பதில்லை என முடிவெடுத்தார். தான் மேன்மை பெற விரும்பி மருத்தனுக்கு புரோகிதரான பிரகஸ்பதியை பேதப்படுத்தினான் பொறாமை கொண்ட இந்திரன். மருத்தனோ சுத்தமானவனும் நற்குணங்கள் பொருந்திவனுமாய் இருந்தான். அதனால் இந்திரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவ்வரசனை விட மேலானவனாக ஆகவில்லை. மருத்தன் பிரகஸ்பதியை எவ்வளவோ வேண்டியும் அவர் யாகம் செய்ய மறுக்கவே நாரதனின் ஆலோசனைப்படி சம்வர்த்தர் என்ற மகா தேஜஸ்வியிடம் சென்று தனக்கு யாகம் செய்விக்க வேண்ட அவரும் சம்மதிக்கிறார். இந்த சம்வர்த்தர் பிரகஸ்பதியின் சகோதரர். பிரகஸ்பதி தன் சகோதரனான சம்வர்த்தரை காரணமின்றி பகைமை பாராட்டவே அவரின் உபதிரவம் தாங்காமல் எல்லா பொருள்களையும் விட்டுவிட்டு கானகம் சென்ற மகா தபஸ்வியே இந்த சம்வர்த்தர். இந்த சம்வர்த்தர் உபதேசத்தால் மருத்தன் சிவனை துதித்து பொருள் யாகபத்திரம் முதலியவற்றை பெற அதனை பொறுக்காது இந்திரன் பிரகஸ்பதியிடம் சென்று யாகத்தை தடுக்கும்படி கூறுகிறான். மருத்தனுக்கு சம்வர்த்தர் யாகம் செய்யவிருப்பதை தடுக்கும்படி பொறாமை கொண்ட இந்திரன் பிரகஸ்பதியை தூண்டியும் அக்னியை அனுப்பி யாகத்தை திசை திருப்பவும் முயன்று தோல்வி அடைகிறான். சம்வர்த்தரின் தேஜஸும் கோபக்கனலும் யாகத்தை கெடுக்க வந்த அக்னியை கூட எரித்து விடுவது போல் இருக்கவே அக்னி அப்படிப்பட்ட தபஸ்வியிடம் பயந்து மனம் வருந்தி இந்திரனிடம் சென்று யாகத்தை தன்னால் தடுக்க இயலாது என்றதோடு இந்திரனின் தீய குணமான பொறாமையை சுட்டிக்காட்டி மருத்தனின் யாகத்தை தடுக்காமல் இருப்பதே இந்திரனுக்கு நன்மை பயக்கும் என்று அறிவுரை கூறினான். முன் ஒரு சமயம் விருத்ராசுரன் இந்திரனை தோல்வியுற செய்ததையும் சயவனர் யாகத்தை தடுக்க சென்ற இந்திரனை அந்த ரிஷி தந்த சாபத்தால் இந்திரன் செயல் இழந்ததையும் மதன் என்ற அசுரனை உண்டு பண்ணி இந்திரனை கொல்ல அனுப்பிய போது இந்திரன் பயந்து சயவன மகரிஷியை சரணம் அடைந்ததையும் அக்னி தேவன் இந்திரனுக்கு நினைவூட்டி சத்திரியர்களின் பலத்தை விட சம்வர்த்தர் என்ற அந்த ரிஷியின் பலம் மிக பெரிது, அதை உள்ளபடி அறிந்தமையால் சம்வர்த்தரை வெல்ல முடியவில்லை என்பதை அக்னி கூறி இந்திரனை பொறாமையை விட்டு அந்த யாகத்திற்கு சென்று அவர்கள் தரும் அவிசை பெற்று நலம் பெறும்படியும் சொல்லி மறையுகிறது. பொறாமையின் பிடியில் இருந்த இந்திரன் ஒரு வழியாக தன் தோல்வியை உணர்ந்தான். மருத்தனின் யாகத்தை சம்வர்த்தர் என்ற ரிஷி அமோகமாக முடித்து தந்ததையும் இமயமலையில் ஒரு மூலையில் பொற்குவியல்கள் இன்றும் இருப்பதையும் அதனை கொண்டு வந்து யுதிஷ்டர் யாகம் செய்து சிறப்புறும்படியும் வியாசர் அறிவுறுத்துவதாக மகாபாரதம் கூறுகிறது. பொறாமை கொண்டால் தேவனாலும் மற்றவர்களை வெல்ல முடியாது என்பது இங்கு ஊர்ஜிதமானது. பிறர் உயர்வை போற்றாமல் பொறாமை கொள்பவன் அறவழியில் தம் உயர்வை விரும்பாதவர் ஆவர்.
அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். ஒருவருக்கு பொறாமையே போதும், வேறு வெளிப்பகை எதுவும் வேண்டாம் என்ற குறளுக்கு இங்கே இந்திரன் சாட்சியாக இருக்கிறான். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.